நட்சத்திர எழுத்தாளர் ஆ. வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. இதெல்லாம் பத்தி கவலைப்படாது. வாங்க நம்ம சொல்லி வாங்க வாங்க நீங்க போக சொல்லி. என்னங்க இதெல்லாம்? என்ன மாமா நீங்க போங்க மாமா. கொலை பண்ணிருக்கணும், உயிரோட விட்டுக்க கூடாது. சரோ, அங்க பாரு, போஸ் காதல் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஐயோ, கூச்ச போடாம அமைதியா அவன் கிட்ட போய் சொல்லு. மருந்து ஏதாவது போட்டோம். மாமா ஒண்ணுல சரோ, நம்ம செல்வத்தை தப்பா பேசுறான்ல, உயிரோட விட்டுக்க கூடாது, கொண்டிருக்கணும். அங்க பாருங்க, அது இருக்கட்டும் மாமா. உங்களுக்கு ரத்தம் வருது. ஐயோ, ரத்தமா? எங்க மாமா? எங்க? ஆமாண்ணே, ரத்தம் வருது. வலிக்கலையா? அடிச்சோம்ல, அதனால வலி தெரியல. செத்து இருந்தானா வலி தெரிஞ்சிருக்கும். விட்டுட்டமே. அதான் அவனை அடிச்சு விரட்டியாச்சுல. முதல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன மாமா நீங்க? ஒன்னும் டென்ஷன் ஆகாதே, நான் பாத்துக்கிறேன். கோபி, நீங்க முதல்ல அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. வாங்க, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். வாங்க உள்ள வாங்க. வாங்க சரோக்கா வாங்க. உள்ள போங்க. ரத்தம் வர அளவுக்கு ஆயிப்போச்சு. கவலைப்படாத தானோ. வா. நேசம் வைத்தவள் தூரவானத்தில் நிலவானாள். தாலி கொண்டவள் மின்னல் போலவே கனவானாள். குழந்தை கையில் பொம்மை ஒன்று கிடைத்ததே, காலம் அதனை தட்டி பறித்து சிரிக்குதே. இவன் வேதனை மகனானான், ஒரு சொல்வாயோ எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. குழந்தை கொடுங்க. செல்வம், டேய் செல்வம், ஏண்டா மனசை போட்டு வருத்திக்கிற? சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா கொலைச்சிட்டு போகுது, விட்டு தள்ளுறா. டேய், அந்த ரமேஷை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை நோகடிக்கணும்னே அலைஞ்சிட்டு இருக்கிற ஆளவன். எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கான், ஆளை வச்சு அடிச்சிருக்கான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி உன்னை நோகடிக்கணும்னு பாக்குறான். அவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்செல்லாம் எடுத்துக்கிறிய? அப்படி இல்லைன்னு என் மனசுல உள்ள காயத்தை அவ கிளறி விட்டுருக்கான், அவ்வளவுதான்.
காயங்கிறதே மனசுல ஏற்கனவே இருக்கிறதாரு ஏன் இன்னமும் இருந்துகிட்டு தானே இருக்கு. டேய் எல்லாம் சரியாயிடும்டா. டேய் நீதான் பாத்தியடா, அந்த பையனை நானும் போஸும் சேர்ந்து உதவதன்னு வந்துச்சிட்டோம். இனிமே உன் பேச்சே எடுக்க மாட்டான் அந்த பையன். எதுக்கு? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு இதெல்லாம்? நான் தான் முதலே வரமாட்டேன்னு சொன்னேனே. ஏன் தப்பு? நீங்கெல்லாம் அவ்வளவு தூரம் சொன்னீங்களேன்னு கிளம்பி வந்தல, அதான் வாங்கி கட்டிக்கிட்டேன். என்ன செல்வம் இது? ஏன் தேவையில்லாம? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரை விடவும் குறைஞ்ச ஆள் கிடையாது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் உங்களை நீங்களே குறைவா நினைக்கிறீங்க? இல்ல நீ ஏன் தப்புதான். நல்ல காரியம் நடக்கிற இடங்களுக்கோ சபைகளுக்கோ நான் இனிமேல் வரக்கூடாது. ஒரு விதத்துல பார்த்தா நானும் அமங்கலமான ஆள் தானே. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன, நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் புருஷனை பறி கொடுத்த பொம்பளைங்களை நல்ல காரியம் நடக்கிற இடங்கள்ல ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இப்ப என் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. பொண்டாட்டி பிள்ளையோட 4 பேர் நல்ல விதமா கூடுற இடத்துல நான் வந்து நின்னா எல்லாம் வித்தியாசமா யோசிக்கதான் செய்வாங்க. என்ன மத்தவங்க பேசல, இவன் பேசிட்டா, அவ்வளவுதான். இல்லைங்க, இனிமேல் என் வாழ்க்கையில கொண்டாட்டங்களுக்கோ திருவிழாக்களுக்கோ இடமே கிடையாது. அவ்வளவுதான். என்ன சரோ இப்படி பேசிட்டு போறான்? அவர் முழுசா நொறுங்கி போயிருக்காரு. இந்தாப்பா. ஏண்டி அந்த செக்க போட்டியே, அந்த பணம் எப்போ வந்து சேரும்? நாளைக்கு இல்ல மறுநாள் வந்துரும். சரி சரி, சும்மா யார்கிட்டயும் உளறிட்டு இருக்காத. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ யார்கிட்டயும் சொல்லாம இரு. சரி என்ன போ. என்ன மாணிக்கம், அந்த கிழவனோட 60ஆம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? வர வழியில ஸ்வீட் கடையில புதுசா ஸ்வீட் போட்டிருந்தான், உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தா எடுத்துக்க. அண்ணே, அம்மா இன்னைக்கு ஒரே ஹாப்பி மூட்ல இருக்காங்க, அதான் ஸ்வீட்ஸ் எல்லாம். ஏய் சும்மா இருடி, நான் எப்பவுமே அப்படிதான் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன மாணிக்கம், உனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே, நான் நாளைக்கு பண்ணி தரட்டுமா? என்னடா மாணிக்கம், ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அம்மா, நம்ம செல்வத்துக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களாமா? ஏண்டா, என்னடா ஆச்சு? போன இடத்துல அந்த ரமேஷ் பையன் நம்ம செல்வத்தை பத்தியும் அந்த ஓடி போன ஓடுகாலி பத்தியும் ரொம்ப கேவலமா பேசிட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாமா, நீ ஆம்பளையா இருந்தா அவ எதுக்கு உன்னை விட்டுட்டு ஓடுவான்னு கேட்டாமா. பாவம் செல்வம் உடஞ்சு போயிருக்காமா. ஏண்டா அவன் அப்படியா கேட்டான்? அவன் தலையை வெட்டி கொண்டுட்டு வராம இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கேடா. அத்தை, அந்த நாய இவரும் போஸ் மாமாவும் நல்லா போட்டு அடிச்சிட்டாங்க. ஆனா செல்வம் தான் பாவம். என்னங்க நீங்க இந்த மாதிரி அழுதுகிட்டு? அந்த ராஸ்கலுக்கு எவ்வளவு தைரியம் தான் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வம்புக்கு வந்திருப்பான். அவனை சும்மா விட்டுருக்க கூடாதுன்னு உண்டு இல்லன்னு பண்ணிருக்கணும். ஐயோ நிர்மலா, நானும் போஸும் சேர்ந்து அவனை நல்லா சாத்தணும். ஆனா என்ன பிரயோஜனம்? செல்வத்தை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஏன் புள்ளைய பத்தி தப்பா பேசினவன் வாடா வெளிய. என் மகனை பத்தி பேசினவ வாயை கிழிக்கணும். சரியான ஆம்பளை இருந்தா வெளிய வாடா.
பெரிய உலகத்துல இல்லாத ஆம்பளையா? என் பிள்ளைய எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறதுக்கு நீ பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். என்ன பதில் சொல்லணும் உனக்கு? ஏண்டா உன் மனசுல என்ன பெரிய சக்கரவர்த்தி நினைப்பா? என்ன திமிரு இருந்தா என் பிள்ளையவே நீ அவமானப்படுத்தி இருப்ப. உங்களுக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நாங்க என்ன உங்க வீட்டு சோத்துக்கா வந்து நிக்கிறோம்? எடுபட்ட பயல. என் வீட்டு சோத்தை தின்னுதான் உன் குடும்பமே வளர்ந்துருக்கு. இப்ப நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் வீட்டு சோறு தான். அதை தின்னு வளர்ந்த உன் பசங்க என்கிட்ட மோதுறாங்களா? வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நொந்து போனவங்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டியிருக்கே. என்கிட்ட காட்டுறா உன் வீரத்தை. வேணாம், போயிடு. டேய், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் போக மாட்டேன்டா. என் புள்ள ஏற்கனவே நொந்து போயிருக்கான். அவன் மனசை இன்னும் நோகடிச்சு அவனை அழ வச்சிருக்க. உன்னை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா. அவன் அவமானப்பட்ட மாதிரி நீ அவமானப்படணும், உன் குடும்பமும் அவமானப்படணும். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிடுவீங்க. நாங்க ஏன் அவமானப்படணும்? நான் என்ன உன் பெரிய புள்ள மாதிரி பொம்பளை பொறிக்க? ஊரே சிரிக்கல, அவன் சரளா கூட அடிச்சு கூத்த பார்த்து. போடா பொறம்போக்கு. அவன் ஆம்பளைடா, அவன் அப்படிதான்டா இருப்பான். நான் பெத்தது ரெண்டும் ஆம்பளை சிங்கண்டா. என் மகன் சின்னவனை பார்த்து நீ என்னமோ ஆம்பளையா நான் சொன்ன? நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவங்க கூட சரிக்கு சரி நில்லுடா. இல்ல உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி வை, அப்புறமா கேளுடா அவன் ஆம்பளையா இல்லையான்னு. என்னடி சொன்ன நீ? என் வீட்டு வாசல்லையாடி வந்து கத்துறேன். என்னம்மா என்ன பண்ண? என்னமாச்சு? நீங்க ஏமா தனியா வந்தீங்க? என்னமா சொல்லுங்க. என்ன தைரியம் இருந்தா மேல கை வச்சிருப்பீங்க? புள்ளைய பத்தி வச்சுக்க பெரிய நாயை பத்தி அடக்கி யார் அடக்கி பேசணும்? புள்ளை அடக்கி வைக்க தெரியல, நீலா ஏன் பேசுற? கோவி, நம்ம மேலதான் தப்பு. செல்வத்தை பொட்டன்னு சொன்னால அங்கே அவனை வெட்டி போட்டு வந்துருக்கான். விட்டுக்க கூடாது. நீ வெட்டி போடத்தான் நான் அவனை பெத்து வச்சிருக்கேன். புள்ளைய பெக்கிற பெருசு இல்லையா? பண்ணி கூட கூட்டு கூட பெக்குது. அந்த வழக்கத்துல எதுக்கு புள்ளைய பெக்குற? அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஒண்ணு தூக்கி போடு. அப்படி புள்ள என்னடா பண்ணா? என்ன பண்ணானா? இந்த நிக்கிறாங்களா அவன் பொண்டாட்டி, அவன் நடு ரோட்ல இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்னையா பண்ணுவா? பாரு பாரு, வயசானவங்க இழுத்து போட்டு அடிச்சிருக்கான். தெரியுதா? பாரு எப்படி அழுறாங்க பாரு. வைத்திருத்த சும்மா விடுமாயா? இவங்க சிந்துற ஒவ்வொரு தொட்டு கண்ணீருக்கும் உன் வம்சமே அழிஞ்சு போயிருமியா? உன் வம்சமே அழிஞ்சு போயிருமியா? பெரிய மனுஷன் பேச வந்துட்டான். போங்கம்மா போங்க ப்ளீஸ். ஏன்டா அடிச்ச? ஏன் அடிச்ச? நீ போடி. சொல்றா. ஏன் அடிச்ச? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன்டா அடிச்ச? சொல்றா. என்னையா பாடிங்க? போடா உள்ள. அவன் என்னமா பேசுறான் சொல்றல? என்ன பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி தரக்குறவ பேசுறான். போடா உள்ள. என்ன மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னே தெரியல. தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு.
ஒரு ஆட்டோ பிடிச்சி அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. நான் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. என்னப்பா தலையில கட்டு? இதே பிரச்சனை தான்மா. ரமேஷ் செல்வத்தை தப்பா பேசின உடனே கோவம் வந்து அடிச்சிட்டேன். எனக்கே தெரியல தலையில அடிபட்டது. அதான் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.